ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம். இன்றைக்கி தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் உபவாசம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 670லேருந்து ஆரம்பிக்கிறது. அதாவது, இப்படி சைவம் வைஷ்ணவம் இரண்டுக்கும் ஏற்கத்தக்கதாக இருப்பதோடு இந்துவாக பிறந்தவனில் எந்த இஷ்ட தெய்வத்தை கொண்டவனாயினும் எந்த ஜாதியைச் சேர்ந்தவனாயினும் சகலருக்குமான வாழ்க்கை விதிகளை போடுகின்ற தர்மசாஸ்திரமும் ஏகாதசி உபவாசத்தை விதித்திருப்பது அதன் விசேஷத்தை காட்டுகிறது. தர்மசாஸ்திரத்தில் சொல்லியிருக்கும் உபவாச நாட்களை சொல்கிறேன். ஒவ்வொரு பட்சத்திலும் வரும் ஏகாதசி என்று முழு பட்டினி கிடக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி ஆகிய நாட்களில் பகலில் மட்டுமே போஜனம் செய்து இரவில் உபவாசம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு பட்சத்திலும் அஷ்டமியிலும் சதுர்தசியிலும் பகலில் சாப்பிடாமல் ராத்திரி மட்டும் ஆகாரம் பண்ண வேண்டும். ராமநவமி, கோகுலாஷ்டமி, சிவராத்திரி ஆகியனவும் பூர்ண உபவாச தினங்களாக சொல்லப்பட்டிருக்கின்றன. ஆனால் சிவராத்திரியில்தான் இதை ஓரளவுக்கு விதிப்படி செய்வதாகவும் மற்ற 2 தினங்களில் பூஜைக்கு அப்புறம் சாப்பிடுவதாகவும் கிருஷ்ண ஜெயந்தி பூஜை ராத்திரியில் செய்யப்படுவதால் பலகாரம் செய்வதாகவும் இதில் ஏகப்பட்ட பக்ஷண தினசுகள் சேர்ந்துவிடும் எப்படி நடந்து வருகிறது. குருவார விரதம் என்பது நடைமுறையில் பரவி இருக்கிறது. தட்சிணத்தில் எல்லாவற்றையும் விட அதிக வழக்கில் இருப்பது சனிக்கிழமை விரதம்தான். ரொம்ப பேர் அந்த ராத்திரி போஜனம் பண்ணுவதில்லை என்று வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெங்கட்ரமண சுவாமியை உத்தேசித்து இந்த விரதம் ஏற்பட்டிருக்கிறது. கலவு வெங்கட நாயக, கலிக கடவுள் எழுமலை தானே என்பதற்கேற்ப அவரே விரதமாக அவரது விரதமே வெகுவான அனுஷ்டானத்தில் இருக்கிறது. தர்மசாஸ்திரத்தில் அது இல்லாவிட்டாலும். இதேபோல் சோமவார விரதமும் இங்கே சைவர்களிடையும் ஸ்மார்த்தர்களிடையும் ஓரளவு நிறைவே வழக்கில் இருக்கிறது. வடக்கேயோ சைவ வைஷ்ணவ வித்தியாசம் இல்லாமல் எல்லோருமே சோமவாரம் விரதம் இருக்கிறார்கள். அதனால்தான் லால் பகதூர் சாஸ்திரி கூட ரொம்பவும் உணவு நெருக்கடி ஏற்பட்ட போது எல்லோரும் திங்கட்கிழமை உபவாசம் இருப்பது என்று வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னார். திங்கட்கிழமை ராத்திரி ராஜாங்க விருந்துகள் நடத்துவதில்லை என்றே கூட நிறுத்தி வைக்கப்பட்டது. இப்படி ராஜாங்க ரீதியிலே சோமவார ஒரு பொழுது விதிக்கப்பட்டதிலிருந்து உபவாசங்களுக்கு சாஸ்திரத்தில் சொன்ன பலன்களோடு உணவு பிரச்சனை குறைப்பதில் பங்கு இருக்கிறது என்பதும் புதிதாக தெரிய வந்திருக்கிறது. சாஸ்திர பிரகாரம் எல்லோரும் உபவாசாதிகளை அனுஷ்டித்தால் உணவிலே நமக்கு எப்பொழுதும் சர்ப்ளஸ் ஏற்பட்டு எக்ஸ்போர்ட் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் கூட நிறைய சம்பாதித்து விடலாம். சாந்திராயணம் என்னும் ஒரு விரதம் உண்டு. உடம்பை போட்டு ரொம்ப வருத்தி கொள்ளப்படாதேதான் என்பது நம் மத கொள்கை. ஆனாலும் எத்தனை சாதனைகள் பண்ணியும் சித்தி வராதவர்கள் தங்களுக்கு மற்றவர்களை விட ஜாஸ்தியாக இருக்கிற பூர்வ பாவ கர்மாதான் இப்படி பழிவாங்குகிறது என்று புரிந்து கொண்டு அதை கழிப்பதற்காக உடம்பை வருத்தி கொண்டு சில அனுஷ்டானங்களை பண்ணும்படி சாஸ்திரம் விதித்திருக்கிறது. இதற்கு கிருஷ்ணம் என்று பெயர். இப்படி பண்ணினால் தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் அதற்கு பதில் கிருஷ்ண பிரதிநிதியாக இத்தனை 1000 காயத்ரி பண்ண வேண்டும் என்றும் இருக்கிறது. இப்படி சப்ஸ்டியூட்டை சொல்லிவிட்டதால் இந்த சப்ஸ்டியூட்டுக்கும் சப்ஸ்டியூட் அதற்கும் சப்ஸ்டியூட் என்று போய் ஒரு கோதானம் பண்ணிவிட்டால் அது கிருஷ்ணத்துக்கு சமானம் என்று ஆகி பசுவுக்கு பதில் அதன் விலையை தட்சிணியாக தருவதாக ஆரம்பித்து இந்த தட்சிணியும் குறைத்து கொண்டே போய் தற்போது பரிகாசத்துக்கிடமாக ஒரு பிராமணனுக்கு 6.25 அணா தட்சிணியை கொடுத்து விட்டால் கிருஷ்ணம் அனுஷ்டித்தாகிவிட்டது என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். பாப பரிகாரமாக உடம்பை வருத்தி கொள்வதற்காகவே சாந்திராயண விரதம் ஏற்பட்டிருக்கிறது. சந்திரகலை வளர்வது செய்வதை பொறுத்து போஜனம் செய்யும் அன்னகவளத்தின் எண்ணிக்கையை அமைத்துக் கொள்வதுதான் சாந்திராயணம். இப்படி ஆரம்பிக்கிற திதியை ஒட்டி 2 தினசுகள், ஒன்று கட்டெரும்பு சாந்திராயணம் என்றும் மற்றதை கோதுமை சாந்திராயணம் என்றும் வேடிக்கையாக சொல்லலாம். கட்டெரும்பு எப்படி இருக்கிறது? தலை பெருத்து ஆரம்பிக்கிறது, அப்புறம் நடுவில் சிரித்து தேய்ந்து விடுகிறது, மறுபடி பின்பாதி பெருத்து கொண்டு போகிறது. இதே மாதிரி ஒரு தினசு சாந்திராயணத்தை பௌர்ணமி என்று ஆரம்பித்து அன்று 15 கவளம் சாப்பிட வேண்டும். மறுநாளான கிருஷ்ணபக்ஷ பிரதமை என்று 14 கவளம், அதற்கு மனுதினமான திதியை 13 கவளம் என்று இப்படியே குறைத்து கொண்டே போய் அமாவாசை என்று முழு பட்டினி கிடக்க வேண்டும். அப்புறம் மறுதினமான சுக்லபக்ஷ பிரதமை என்று 1 கவளம், திதியைக்கு 2 கவளம் என்று ஏற்றிக்கொண்டே போய் பௌர்ணமியில் 15 கவளம் என்று முடிக்க வேண்டும். கோதுமை எப்படி இருக்கிறது? ஊகமுள் மாதிரி சிரித்து ஆரம்பிக்கிறது, நடுவிலே பெருத்து மறுபடியும் சிரித்து முடிகிறது. இதேபோல் சாந்திராயண நியமத்தை சுக்லபக்ஷ பிரதமையில் ஆரம்பித்து அன்றைக்கு ஒரே 1 கவளம் போஜனம் செய்ய வேண்டும். அப்புறம் ஒவ்வொரு திதிக்கும் ஒவ்வொரு கவளம் கூட்டிக் கொண்டே போக வேண்டும். பௌர்ணமி என்று 15 கவளம் ஆகும். அதற்கு மறுநாளிலிருந்து கிருஷ்ணபக்ஷம் பூராவும்
ஒவ்வொரு கவளமாக குறைத்து கொண்டே வந்து அமாவாசை என்று சுத்த உபவாசத்துடன் முடிக்க வேண்டும். சாந்திராயணத்தில் முழு பட்டினி கிடக்கும் நாள் தவிர மற்ற தினங்களில் ஒரே வேளைதான் சாப்பிட வேண்டும். அன்றைக்கு எத்தனை கவளமோ அத்தனை கணக்குப்படி. விரதங்களை பொதுஜனங்கள் ஒரு பொழுது என்பார்கள். அநேகமாக பகலில் அன்னம் சேர்த்து கொண்டு சாப்பிடுவதையும் இரவில் இட்லி தோசை போன்றவற்றை சாப்பிடுவதையும் விரதானுஷ்டமாக நினைக்கிறார்கள். சாஸ்திர பிரகாரம் அன்னத்துக்கு பதில் இப்படி வயிறு நிறைய நல்ல புஷ்டியுள்ள இட்லி தோசை இத்தியாதிகளை சாப்பிடுவது உபவாசம் ஆகாது. பல ஆகாரம் என்று அதில் சொல்லியிருக்கிறபடி வெறும் பழங்களை மட்டும் சாப்பிடுவதுதான் நிஜமான உபவாசம். ஏகாதசியின் ஏற்றம். விரதோபவாசங்களில் உச்சஸ்தானத்தில் இருப்பது ஏகாதசி. ந காயத்ரியாக பரம் மந்திரம் ந மாதுகு பரதைவதம் ந காஷ்யாக பரமம் தீர்த்தம் நைகாதஸ்யாக சமம் விரதம். காயத்ரிக்கு மேல் மந்திரம் இல்லை, அம்மாவுக்கு மேல் தெய்வம் இல்லை, தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, காசிக்கு மேலே தீர்த்தமும் இல்லை என்று சொல்லி கடைசியில் ஏகாதசிக்கு சமானமான விரதம் இல்லை என்று முடிகிறது. மற்றதற்கெல்லாம் மேலே ஒன்றுமில்லை என்பதால் அவற்றுக்கு சமமாக ஏதாவது இருந்தாலும் இருக்கலாம் என்று ஆகிறது. ஆனால் விரதங்களை எடுத்துக்கொண்டால் அவற்றில் ஏகாதசிக்கு மேலே மட்டுமில்லாமல் அதற்கு சமமாக கூட எதுவும் இல்லை ரொம்பவும் சிறப்பித்து சொல்லியிருக்கிறது. அஷ்டவர்ஷாதிகாக மத்தியாக அபூர்ணாசீதி வத்சரக ஏகாதசியாம் உபவசேத் பக்ஷையோ உபயோ அபி என்று தர்மசாஸ்திரம் கூறுகிறது. அதாவது மனுஷராக பிறந்தவர்களில் 8 வயசுக்கு மேல் 80 வயசுக்கு உட்பட்ட எல்லோரும் இரு பட்சங்களில் வரும் ஏகாதசிகளில் உபவாசம் இருக்க வேண்டும் என்ற அர்த்தம். எந்த சம்பிரதாயக்காரன் எந்த ஜாதிக்காரன் ஆனா பெண்ணா என்ற வித்தியாசம் இல்லாமல் மர்த்திய அதாவது மனுஷராக பிறந்த எல்லோரும் ஏகாதசி உபவாசம் அனுஷ்டிக்க வேண்டும் என்று இது சொல்கிறது. ரொம்பவும் கருணையோடு குழந்தைகளையும் தள்ளாத கிழவர்களையும் சிரமப்படுத்த வேண்டாம் என்றுதான் 8 வயசுக்கு கீழே இருப்பவர்களுக்கும் 80 வயசுக்கு மேலே போனவர்களுக்கும் விதிவிலக்கு கொடுத்திருக்கிறது. அவர்கள் உபவாசம் இருக்கக்கூடாது என்று கண்டிப்பு செய்ததாக அர்த்தமில்லை. முடிந்தால் அவர்களும் இருக்கலாம். முடியவில்லை என்பதால் இல்லாவிட்டாலும் பாதகமில்லை என்று அர்த்தம். மகாராஷ்டிரம் முதலிய இடங்களில் ஏகாதசி என்று பச்சை குழந்தைக்கு கூட பால் கொடுக்காத தாய்மார்கள் இருந்திருக்கிறார்கள். அந்த குழந்தைகளும் அவர்களுடைய நம்பிக்கையிலே நன்றாக இருந்திருக்கின்றன என்று சொல்வார்கள். இத்தனை எக்ஸ்ட்ரீம் டிசிப்ளினை தர்மசாஸ்திரக்காரர்களே எதிர்பார்க்கவும் இல்லை, ரூலாக போடவும் இல்லை. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம்.